பிரைஸ் தி லார்ட். நாம் கிருபை என்ற தலைப்பிலே தியானம் பண்ணி வருகிறோம். நேற்றைக்கு நோவாவுக்கு பாராட்டின கிருபையை பார்த்தோம். இன்றைக்கு ஆபிரகாமுக்கு பாராட்டுகிற கிருபையை நாம் பார்க்க போகிறோம். இன்றைய தலைப்பு ஆசீர்வதிக்கும் கிருபை. ஆசீர்வதிக்கும் கிருபை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய கிருபையை எனக்கு தாரும். ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து துவங்குகிறது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவர் ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பெற்று இந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். அவருக்கு எந்த ஒரு குறைவையும் கடவுள் தரவில்லை. ஒரே ஒரு குறை இருந்தது. அந்த குறையும் நிவர்த்தியானது. அவர் ஆசீர்வாதமான மனிதனாக மாறினார். ஆசீர்வாதமான குடும்பமாக அவர் மாறினார். இன்றைக்கு இதை பார்த்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதமாக